ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் இந்த லாஸஸ் வீடியோ போடுங்க சார், நிறைய பேருக்கு அவேர்னஸாக இருக்கும், ஸோ அதை பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் நீங்கள் இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். முற்றிலும் இலவசம் தான். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதாவது மார்க்கெட்டில் நம்ம எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நடந்துக்கணும், எங்கே சிஸ்டமை க்ளோஸ் பண்ணணும், எங்கே நம்ம அமைதியாக இருக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ஸ் மெசேஜ் க்ளூலாம் கொடுத்துட்டுருப்பேன். ஆக்சுவலி அது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட லைவில் கொடுக்குறது, அதுக்கப்புறமா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டுருவேன். இது பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி அதாவது 20 காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூமெண்டம் வந்துச்சு. அந்த மூமெண்டம் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95% மக்கள் லாஸ் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா, ஒரு எல்லா மனுஷங்களுக்கிட்டையும் இருக்கிற ஒரு இயல்பான விஷயம் என்ன, கோபம், வருத்தம், சந்தோஷம், துக்கம், இதெல்லாம் எல்லாருக்கும், நீங்கள் இருக்கட்டும், நான் இருக்கட்டும், எல்லாருக்குமே அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், கட்டாயம் நம்ம இருக்கிறோம். இப்போது ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஒரு தீர்வு எடுக்க சொல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த தீர்வு சரியாக தவறாக எடுக்கிறதுக்கு நம்ம டைம் கிடைக்குது. ஒரு சுச்சுவேஷனில் சரியாக தவறாக அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறதுலன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பெரிய சண்டை போட்டுட்ருக்காங்க, அந்த இடத்துல போய்ட்டு ரொம்ப காமாக அமைதியாக நீங்கள் இப்படி பண்ணப்பா அப்படி பண்ணப்பா ஸ்மூத்தாக சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஹேஷாக தான் சொல்ல வேண்டியிருக்கும், சூழ்நிலை அந்த மாதிரி இது. அதே இன்னொரு இடத்துல அமைதியான சூழ்நிலை நிலவும், அது ரொம்ப பொறுமையாக கையாளுற ஒரு பக்குவம் கிடைக்கும். ரைட்டுங்களா? சரி, இதெல்லாம் எதுக்கு சார் நம்ம ட்ரேடிங்கில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, ட்ரேடிங்லேயும் இது பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சார் பொருந்தும் அப்படின்னா, இப்போது 9:15 மணி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓகே, 9:15 மணி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 8:15 மணிலேருந்து 9:15 மணி இருக்கிற மனநிலைமை முற்றிலும் மாறுதல். ஓகே, முற்றிலும் மாறுதல் அப்படின்னா, இப்போது இந்த 8:15லேருந்து 9:15 மணி வரையில் நீங்கள் என்ன கேட்டாலும் கரெக்டாக இருப்பீங்க, கரெக்டாக சொல்லுவீங்க. நான் இது தான் பண்ண போகிறேன், நான் ஒரே ட்ரேட் தான் பண்ண போகிறேன், சிஸ்டமாக க்ளோஸ் பண்ண போகிறேன், 2வது ட்ரேட் எடுக்க மாட்டேன், நான் என்ன அப்படி இப்படி எல்லாமே இந்த 9:15 வரையில் நடக்கும். எப்போ இந்த 9:15 மணி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 மணி 10:15 மணி வரலும் மனநிலைமை ஒரு மாதிரி செயல்படும். அதுக்கப்புறம் 10லேருந்து 12 வரலும் வேறு மாதிரி மைண்ட் செட்டு மாறிக்கிட்டே இருக்கும். மனுஷனுடைய மனசு இயல்பு அந்த நேரம் கடக்க மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற சொல்ல உங்களுக்கான ரிசல்ட் வருது இல்லையா, அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மனநிலைமை மாறும். இப்போ ஒரு காலையில் ஒரு 10,000 சம்பாரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு 10,000 சம்பாரிச்சிட்டிங்க. ஸோ இந்த 10,000 சம்பாரிச்சதுக்கு அப்புறமா மனநிலைமை எப்படி இருக்குன்னா, மணி 10 மணி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்குள்ளே ஒரு 10,000 சம்பாரிச்சிட்டிங்க. அப்போ 10 மணிக்கு அப்புறமா அது என்ன நடக்கும்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு என்கிட்ட 10,000 சம்பாரிச்சிட்டேன், இப்போ லைட்டாக இன்னொரு ட்ரேட் எடுத்து பார்க்கலாமே, அதாவது நல்லா கவனிங்க, லைட்டாக இன்னொரு ட்ரேட் எடுத்து பார்க்கலாமே. அப்போ இன்னொரு ட்ரேட் எடுத்து 10 மணிக்கு அப்புறமா எந்த செட்டப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு முன்கூட்டி, இப்போது 9:15க்கு முன்னாடி என்ன மனநிலைமை இருந்துச்சோ, இந்த 10:15க்கு அப்புறமா அந்த மனநிலைமை இருக்காது. ஏன்னா இந்த 10,000 சம்பாரிச்சு அதுக்கான எஃபர்ட் முடிஞ்சிச்சு. 10,000 சம்பாரிச்சிட்டிங்க. சரி, ஒரு வேளை நஷ்டம் அடைஞ்சிச்சு, அந்த ஃபேஸ்லையும் பார்க்கலாம், 2 சினாரியோலையும் பார்க்கலாம். இப்போ ஒரு 5,000 நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ மனநிலைமை டோட்டலாக வேறு. இப்போ லாபம் இருக்கிற மனநிலைமை வேறு, நஷ்டம் இருக்கிற மனநிலைமை வேறு. இப்போது இந்த 5,000 லாஸை ரிகவர் பண்ணிடலாம் அடுத்த 1 மணி நேரம், ஏதாச்சும் ஒரு செட்டப் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருடைய மனிதருடைய இயல்பான மனநிலை. இதை மாற்றிக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம், புக் யுவர் லாஸ் க்ளோஸ் த சிஸ்டம். ஏன்னா இந்த ரிகவரி மைண்ட் செட் நாளைக்கு ஒரு 9:15 மணிக்கு நீங்கள் ஒரு வேலை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே ரிகவரி மைண்ட் செட்டு. அதே இந்த ப்ராஃபிட் சினாரியோவில் இருக்கட்டும், இன்றைக்கி 10,000 சம்பாரிச்சிட்டிங்க, சரி இன்னொரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிங்களேன், அதே நாளைக்கு 9:15 மணிக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. இது நான் சும்மா பேச்சுக்காக சொல்ல வரல, இது நிசர்தனமான உண்மை. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அந்த மனநிலைமை தான் நம்மளை வேறு மாதிரி ட்ரேட் பண்ண வைக்கும். இப்போது எக்ஸாம்பிள் இன்றைக்கி நேற்று, அதாவது இந்த 20 பார்த்திங்கன்னா, இந்த ஏரியாவில் இந்த புக் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் மெசேஜ் பண்ணியாச்சு உங்களுக்கு. அதில் எத்தனை மணிக்கு பண்ணியிருக்கேன் அந்த டைம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இருங்க, 9:34 பண்ணியாச்சு. புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம். எத்தனை மணி மார்க்கெட்டு? 20 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு மார்க்கெட்டு.
அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்க்கலான்றவங்க நிறைய பேர் இந்த லாஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காங்க. சார் இன்றைக்கி 60,000 போச்சு, இன்றைக்கி 30,000 போச்சு, இன்றைக்கி வந்து காலையில் 28,000 22,000 ப்ராஃபிட்டில் இருந்தேன், ஈவினிங் பார்த்தீங்கன்னா 75,000 லாஸில் ஆகிடுச்சு. எப்படி லாஸில் ஆகுது? எதுக்காக லாஸில் ஆகுதுன்னா இந்த மாதிரி மைண்ட் செட் தான். இப்போது 30,000 லாஸ் அப்படின்றப்போ அவன் காலையில் எவ்வளோ ப்ராஃபிட், அந்த 30,000 லாஸ் அப்படின்றப்போ ஒரே ட்ரேடில் 30,000 லாஸ் ரொம்ப கம்மி. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடர்ஸும் ஒரு 5,000 லாஸ் 10,000 லாஸ் ஓகே. இந்த 30,000 லாஸ் எப்படி வருதுன்னா அந்த 5,000 அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அந்த 9:15 மணிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இப்போ நேற்று எக்ஸாம்பிள் சொல்ல கேட்டுங்க. சார் இந்த மூமெண்ட்டில் நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இது வந்து ரெசிஷன்ஸ் எனக்கு தோணுச்சு, எனக்கு இந்த இடத்துல ரெசிஷன்ஸை தோணுச்சு, ப்ரைஸ் இங்கே கீழே வரும் அப்படின்னு அசம்ஷனில் நான் வந்து பிஇ எடுத்தேன். மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. அதாவது நல்லா கவனிங்க, இந்த 10:15 மணி மைண்ட் செட்டு, இந்த 10:15 முன்னாடி ஏன் அந்த மைண்ட் செட் வரல? இப்போது பிஇ வரும், மார்க்கெட் டவுன் ஆகும், இந்த மனநிலைமை 9:15 மணிக்கு முன்னாடி ஏன் வரல? 10:15 மணிக்கு மேலே ஏன் வரணும்? ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனோடனே அது உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஆமாம்மா மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, இங்கே ரீசன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் செல்லிங் ரெட் கேண்டில் வருது அப்படின்னு. இப்போது முன்கூட்டியே பிளான் இல்லாதப்போ நீங்கள் வந்து அந்த கேண்டில் என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு கேண்டில் வந்து சடனாக ரெட் ஆகும், சடனாக நெக்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீன் கலர் மாறிடும். இப்போ உங்களுக்கு ரிகவர் ஆயிடுச்சு, மார்க்கெட் ரிகவர் ஆயிடுச்சு, இங்கேருந்து மேலே போயிடலாம், மார்க்கெட் ரிகவர் ஆயிடுச்சு. சரி எதுக்காக ரிகவர் ஆச்சு? என்ன உங்களுக்கு பிளான் என்ன? சரி ரிகவர் ஆனால் என்ன பண்ண போகிறீங்க? எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அதில்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததில் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். லாஸஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னு தெரில. இப்போது நேற்று ஒரு சில வந்து சார் உங்களுடைய பிஎன்எல் காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அதாவது கடந்த 3 மாதமோ 6 மாதமோ உங்களுடைய லாப நஷ்டத்தை. ஆக்சுவலாக நான் வந்து டெய்லி ட்ரேட் பண்ணுற கான்செப்ட்லேருந்து அவருக்கு நான் காமிக்கலாம் 3 மாதம் 6 மாதம்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்விங்லேருந்து இன்னொரு ஸ்விங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் எடுக்கும். மேபி 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், இல்லை வந்து 5 மாதம் ஆகலாம். இப்போ என்னுடைய பொசிஷன் எடுத்துகிட்டு போக சொல்ல அது வந்து 3 மாதத்தில் ஹோல்டிங் லேட் என்னுடைய பிஎன்எல் வந்து காமிக்க முடியாது. ப்ளஸ்ஸு அப்படியே நான் டெய்லி தினமும் ட்ரேடிங் பண்ணி என்ன லாபத்தில் என்னுடைய லாப நஷ்டத்தை ஸ்க்ரீனை நான் காமிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்ச ஸ்டடி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. என்னுடைய லாப நஷ்டத்தை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி லாப நஷ்டத்தில் கூப்பிட்டுட்டு காமிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறாருன்னு உண்மையில் லாபத்தில் இருக்காருன்னு அதுவும் வந்து நிரந்தரம், அது உண்மையும் கிடையாது. அது வேறு தனிப்பட்ட விஷயம். அது ஒருத்தருடைய லாப நஷ்டம் அவங்களுக்கு பர்சனல், அது அவங்களுடைய சொந்த விருப்பம். ஒருத்தர் வந்து ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதம் வச்சுக்கலாம். இப்போ அந்த 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஏன் காமிக்கணும் உங்ககிட்ட அவர்? சரி 50 லட்சம் சம்பாதிக்கணும் ஏன் காமிக்கணும் உங்ககிட்ட அவர்? இப்போது நான் என்கிட்ட எந்த பிஎன்எல்லும் காமிக்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் தான் கிளாஸ்க்கு வாங்கன்னு கூப்பிட்றேன், நான் என்னுடைய கருத்து. இப்போ இல்லை நான் வந்து மாதம் வந்து 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பிஎன்எல் காமிக்கிறேன், என்கிட்ட வந்து கிளாஸ் வைப்பாங்க, நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்கிட்ட வந்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு தரப்பினர். இப்போது நீங்கள் போயிட்டு கற்றுக்க வேண்டியது உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி. இவங்ககிட்ட போனால் கருத்து கிடைக்குமா இல்லையா, நமக்கு தேவையான நாலேஜ் கிடைக்குமா இல்லையா, அவங்க லாபம் நமக்கு தேவையில்லை, நஷ்டம் தேவையில்லை, அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு தான் அவங்க உங்களுக்கு சரியாக சொல்லி தருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இப்போ என்னுடைய டெய்லி ட்ரேட் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு டைம் செட் ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு 10 டேஸ் ஒரு பொசிஷன் 10 டேஸ் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா என்னோடய பொசிஷன் 10 டேஸ் லோடிங் போய் எனக்கு 10 நாளோட மைண்ட் செட் எனக்கு கிளியராக இருக்கும். ஸோ என்னோடய மைண்ட் செட் வந்து 3 மாதத்துக்கு நான் ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு 3 மாதம் என்னோடய மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்கும். ஏன்னா தினம் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு அதுதான் இன்டர்டே ட்ரேடிங்னு உங்களுக்கு கான்செப்ட் வந்ததுக்கு என்ன காரணம்னா அந்த மூமெண்டம் கற்றுக்குங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்டர்டே ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஸ்விங் ட்ரேடிங் கான்செப்ட் பண்ணுங்கள். ஒரு மூமெண்டம் அதில் கூட மூமெண்ட் இருக்குது, பெரிய மூமெண்டம் கூட உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் கூட உங்களுக்கு XYZ அப்படின்னு ஒரு லாஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன். அதில் என்னோடய பொசிஷன் இருக்குது. அது பேர் சொல்ல விரும்பலை நான். அந்த பொசிஷனில் போக அது 3 மாதம் ஆகுமா 2 மாதம் மேபி சம்டைம்ஸ் 1 மாதத்தில் கூட அது டார்கெட் ரீச் ஆகிடும். ஸோ முதல்ல அந்த டார்கெட் ரீச் ஆக சொல்ல எனக்கு அந்த பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்கும். ஏன்னா வந்து என்னோடய நஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட ஸ்விங் லோன் என்னோட நஷ்டம். ஸோ ப்ரைஸ் போக சொல்ல எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் ஆக சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதில் மூமெண்டம் ஆக சொல்ல. இந்த மாதிரி மூமெண்டம் தான் நம்ம பெரிய டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம். 3 months 1 month வீக்லி சார்ட்டு டெய்லி சார்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணுறோம். வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதில். ஓகே சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறவங்க, இந்த லாஸஸ் ஜோனில் இருக்கிறவங்க, இந்த மனமாற்றம் தான் முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுங்க. உங்களால் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல சார், நான் 10 மணிக்கு மேலே 10:15 மணிக்கு மேலே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரேடிங் விட்டுடுங்க. வேறு எதுவும் வழியே கிடையாது. நீங்கள் என்ன தான் தலைக்கு குட்டி கரணம் போட்டாலும் உங்களால் லாபத்தை பதிவு செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த 10:15 மணிலேருந்து 11 மணி வரையும் சம்பாதிக்கவும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மனசை இப்போது சப்போஸ் 9:15 மணி நான் யூஸ் பண்ணல, ஒருத்தர் 11 மணிக்கு மேலே 12 மணி வரலும் அவரோட டெய்லி ரொட்டீன் லைஃப் வராரு, வேறு எந்த ஸ்க்ரீனும் பார்க்குறதில்ல, அவர் கண்டிப்பாக அவர் லாபத்தில் இருப்பார். எழுதி வச்சுங்க. அதே மாதிரி காலையில் 1 minute ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக லாபத்தில் இருப்பாங்க.
ஏன்னா ஒரே விஷயத்த ரெகுலராக கரெக்டாக வேறு எந்த குதிரைக்கு கடிவாளம் அந்த பக்கம் கண்ணுக்கு மூடிட்டுவாங்க. அந்த மாதிரி நான் இந்த டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் யூஸ் பண்ணேன். மார்க்கெட் எவ்வளோ 1000 பாயிண்ட் மேலே போட்டு 1000 பாயிண்ட் கீழே வட்டி எனக்கு தேவையில்லை. ஏன்னா என்றைக்கு 1000 பாயிண்ட் மேலே போகுது, என்றைக்கு 1000 பாயிண்ட் கீழே வருது தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மூமெண்டமில் வந்து எனக்கு இந்த ரிஸ்க் ரிவார்டில் நான் கேட்ச் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணாங்களே அவங்க வந்து ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.